விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு கோவாவிற்கு சென்றதும்தான் சென்றார்கள். இணையத்தில் நுழைந்தாலே அது தொடர்பான செய்திகள் வந்து குவிந்து கொண்டே உள்ளது. அதிலும் குறிப்பாக விஜய்க்கு த்ரிஷாவுக்கும் சினிமாவை கடந்து ஒரு உறவு இருக்கின்றது எனவும் சிலர் கருத்து தெரிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகின்றனர். இப்படியான நிலையில் இந்த விவகாரம் குறித்து மிகவும் காட்டமாக வலைபேச்சு பிஸ்மி பேசியுள்ளது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது. அதாவது, இது தொடர்பாக அவர் பேசுகையில், விஜயுடன் த்ரிஷா போனதால்தான் இந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆனால், இதுவே ஒரு ஆண் நண்பர் சென்றிருந்தால் இப்படி பேசுவார்களா? விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் கில்லி படத்தில் இருந்தே நல்ல நட்பு உள்ளது. அது இப்போது வரை தொடர்கின்றது. விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து பல வதந்திகள் உள்ளது. ஆனால் அவையெல்லாம் உண்மையா எனத் தெரியாமல் பேசுவது தவறு. உண்மை என்ன எனத் தெரியாமல் அது குறித்து பேசவும் முடியாது, கருத்து கூறவும் முடியாது. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நல்ல நட்பு உள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு சென்றுள்ளார்கள். முன்பு விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் குறித்து பல்வேறு வதந்திகள் போய்க்கொண்டு இருந்தது. அப்போது கீர்த்தி சுரேஷே எனக்கு போன் செய்து பேசினார். அப்போது, சார், என்னை பற்றியும் விஜய் சார் பற்றியும் தேவையில்லாத பொய்யான தகவல்கள் வந்து கொண்டு உள்ளது. நான் செம அப்செட்ல இருக்கேன். நான் பள்ளி காலத்தில் இருந்தே ஒருவரை காதலித்து வருகின்றேன். இது தெரியாமல் என்னென்னமோ பேசிக்கொண்டு உள்ளார்கள். என்னுடைய காதலரின் பிறந்த நாளுக்கு விஜய் சார் போன் செய்து பேசியுள்ளார். இதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். என்னுடைய வீட்டில் எனது காதலுக்கு இன்னும் சம்மதம் கிடைக்கவில்லை. நான் போராடிக் கொண்டு இருக்கின்றேன். இது தொடர்பாக நீங்கள் பேசுங்க சார் என என்னிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் புகைப்படமும் எனக்கு அனுப்பினார். இதுதான் உண்மை. ஆனால் வருகின்ற வதந்தியை அனைவரும் மேலும் மேலும் பெரிதாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என பிஸ்மி பேசியுள்ளார். இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது.